ஹாய் கோடஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா HTMLல எட் டேக் அப்படின்னா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்குது, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அதில் உள்ள நம்ம HTMLோட சென்டென்ஸை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து எட்டை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிப்போம். ஃபஸ்ட் எட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ எட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஹெட் ஆஃப் தி எலமெண்ட் லைக் நீங்கள் ஆத்தர் பேர், இல்லைனா டைட்டில், இல்லைனா இமேஜஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் செட் பண்ண போகிறீங்களோ அந்த எல்லா டேக்குமே இந்த எட் டேக்குள்ளே தான் வரும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த எட் டேக்கை யூஸ் பண்ணுறோம். இந்த எட் டேக்கில் நம்ம ஃபஸ்ட்டு டேக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக். இந்த டைட்டில் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு தனியாக ஒரு யூனிக்கான நேம், லைக் இப்போது என்னோடய போர்ட்ஃபோலியோக்குனா நான் வந்து கோடர் கனெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு யூனிக்கான நேம் வைப்பல. ஸோ அந்த மாதிரி டைட்டில் வைக்கிறதுக்கெலாம் இந்த டைட்டில் டேக் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக கோடர் கனெக்ட்ஸ் எட் டாபிக் அப்படின்றது வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன யூனிக்கான நேம் ஆனால் செட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டைட்டில் வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்த டைட்டிலை வந்து ஒரு அனிமேஷன் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸ்டைல் டேக். இந்த ஸ்டைல் டேகை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம HTML பேஜில் எக்ஸ்டர்னலாக CSS ஆட் பண்ணாமல், அதாவது நம்ம HTMLயே இன்லைன் மாதிரி செட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன HTML, அதாவது என்ன CSS யூஸ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டாப் அண்ட் பாட்டம்லேயும் யூஸ் பண்ண முடியும். லைக் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நம்ம எங்கே வேணால் இந்த CSSஐ வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக பாடியில் பேக்ரவுண்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் கலரை மட்டும் பிளாக் மாற்றிட்டு இப்போ வந்து நான் வந்து அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோடய பேஜஸ் வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம CSS வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்தமாதிரி நான் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லிங்க் டேப். இந்த லிங்க் டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்டர்னல் CSSஐ லிங்க் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபேவ் ஐக்கான் யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டில் இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அதுக்கு நான் என்னோடய CSSஐ வந்து, அதாவது இன்லைன் CSSஐ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் ஒயிட் அப்படின்னு பிளாக் அப்படின்னு போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து டெக்ஸ்ட்டோட கலர் மட்டும் தான் மாற்றிருக்கேன் இதில். ஸோ Ctrl+H கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லிங்க் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய எக்ஸ்டர்னல் CSS வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். CSS அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இந்த லிங்க்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது என்னென்னன்றதை அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து style.css அப்படின்னு இருக்கா. ஸோ நான் ரிமூவ் பண்ணி ஒன் டைம் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு style.cssன்னு. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நம்மளோட வெப் பேஜஸ் வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஸோ ஏன் ஒயிட் கலர் வந்திருக்குன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட் கலர் மட்டும்தான் பிளாக்னு மாற்றிருக்கோம். ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பேஜில் வந்து பிளாக் கலர் மாறிடும். இப்போ Ctrl+S கொடுத்துருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மாறிச்சு. இப்போ நான் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும் தான் என்னோடய கலர் வந்து பிளாக்காக மாறும். இந்த எக்ஸ்டர்னல் CSS பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே வந்து CSSோட ப்ளேலிஸ்ட்டை வந்து லிங்க் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம வந்து ஃபேவ் ஐக்கான் தான் பார்க்க போகிறோம். சேம் இந்த லிங்க் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேவ் ஐக்கான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றது பார்த்தீங்கன்னா, லிங்க் அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபேவ் ஐக்கான் அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு HREFல இமேஜ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து நம்மளோட கோடர் கனெக்ட்ஸ் இமேஜ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து என்னோடய HREF பாத், அதாவது ஃபேவ் ஐக்கானில் HREF பாத் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் வந்து என்னோடய ஃபைலோட பாத்தை வந்து செட் பண்ணிக்கிறேன். /logo.png அப்படின்றது கொடுத்து Ctrl+S கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய ஃபேவ் ஐக்கான் வந்து லோட் ஆயிரும். அதாவது எட்டில் வந்து என்னோடய ஃபேவ் ஐக்கான் வந்து லோட் ஆயிரும். இந்த எட் டேக்ஸில் நான் வந்து 2 டேக்ஸை வந்து மிஸ் பண்ணியிருப்பேன், லைக் மெட்டா அண்ட் பேஸ் டேக். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்து தனித்தனி வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் ரெண்டுமே.